பலருக்கு வணக்கம். என்னோட பெயர் தேவின்னு வண்ணங்களோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் வீட்டிலேயே இந்த மசாலா பொருட்கள் தயார் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா, அந்த பழுப்பு மிளகாயெல்லாம் எடுத்துகிட்டு மிளகாயில் நிறைய தூசியெல்லாம் இருக்கும், நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சு இந்த மாதிரி தயார் பண்ணியிருக்கோம். எப்படி கலராக இருக்குது பாருங்கள். ஆனால் இதில் எந்தவித கலர் பொடியோ கெமிக்கலோ எதுவுமே சேர்க்கலை. என்னுடைய குடும்பத்துக்கு என்னுடைய வீட்டுக்கு நான் எப்படி உபயோகப்படுத்துவேன்னா அதே முறையில் தான் தயார் பண்ணி விற்பனையும் செய்கிறோம். இது பார்த்திங்கன்னா தாளிப்பு வடகம். இதில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, சீரகம், கருப்பு உளுந்து, கட்டி பெருங்காயம், விளக்கெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து தயார் பண்ணியிருக்கோம். ரொம்ப வாசனையாக இருக்கும். இது நிறையா பேர் வாங்கி என்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். தரமான பொருட்கள், எந்த கெமிக்கலும் சேர்க்காத பொருட்கள். நெக்ஸ்ட்டு சத்து மாவு. இதில் பார்த்திங்கன்னா எல்லா சிறுதானியங்களும் சேர்ந்த சத்து மாவு. ஒரு 10 மாத குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம். ரொம்ப நல்ல வாசனையாக நல்லா இருக்கும். நாங்கள் தினமும் வீட்டுக்கு இதை உபயோகப்படுத்திகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட்லி பொடி தயார் பண்ணியிருக்கோம். இட்லி பொடி பார்த்திங்கன்னா எள் இட்லி பொடி, கொள்ளு இட்லி பொடி, இது 2, 3 வெரைட்டியில் கிடைக்கிது. இது எல்லா இட்லி பொடியிலையுமே நாங்கள் தோல் உளுந்து தான் யூஸ் பண்ணோம். பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தான் உபயோகப்படுத்துகிறோம். தூள் பெருங்காயத்தில் சில கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்கனால நாங்கள் கட்டி பெருங்காயம் தான் வறுத்துட்டு அதை யூஸ் பண்ணுறோம். ஒரு வாட்டி எங்கள் பொருட்கள் வாங்கி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வேறு தயார் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாலும் நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமருடைய அவங்க ரெக்கமெண்ட் தகுந்த மாதிரி. ஓகேப்பா. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.